எனக்குமே கால் பாதத்துலேருந்து முட்டி வரைக்கும் சும்மா தாறுமாறாக பரவிட்டுருக்குது. ஆனால் பயம் கிடையாது. தவறு என்னான்னு எனக்கே தெரியுது. நான் தவறு இயல போய் தான் உருவாகிட்டுருக்குது. ஓகேங்களா? சரி, என்ன தவறு நான் செஞ்சேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு 6 மாத காலம் வள்ளலாருடைய கோட்பாட்டை பின்பற்ற வரைக்கும் நான் நான்வெஜ்ஜே தொடலைங்க. அப்போ மழைக்காலம், குளிர்காலம் நல்ல ரிசல்ட்டும் வந்துச்சு. பரப்பி விட்றங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஓகேங்களா? தை மாதத்துக்கு பிறகு அந்தாண்ட மறுபடியும் 2 மாதம் நான் போகலை வள்ளலார் சத்தியஞான சபை வடலூருக்கு. இதனால் என்னென்னா நான்வெஜ்ஜு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அதுவும் நான்வெஜ் நான் வீட்டில் எடுத்து சாப்பிட்றேன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நமக்கு இலவசமாக சொந்த பந்தம் இந்த கறி விருந்துக்கு வந்து அழைப்பாங்க. அப்போ போய் சாப்பிட்டா தான், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து ட்ரீட் வைப்பாங்க நண்பர்கள். அதன் மூலிமா சாப்பிட்டது தான். அதுவும் போன மாதம் விடாமல் ஒரே வாரத்தில் 3 முறை கறி சாப்பிட்டேங்க. எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்தில் 1 நாள் 2 நாள் தான் சாப்பிட்டேன். ஆனால் ஒவ்வொரு டைமும் அரை கிலோ கறி சாப்பிட்டேங்க. ஏன்னா விருந்து ஃபுல்லாக வச்சுட்டாங்க. நம்ம வந்து அதை எடுத்து வைக்கவும் முடியாது. அதேமாரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் போது நான் அதிகப்படியாக நம்ம வந்து பயன்படுத்துவேங்க. ஆனால் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமாக நஞ்சுங்கிறது வந்து தெளிவாக இது மூலியமாக புரிஞ்சுக்கங்க. நான் அன்றைக்கி சாப்பாடே சாப்பிடாம வெறும் கறி மட்டும் சாப்பிட்டேன். உடம்புலாம் செம்ம பெயின். ஓகேங்களா? 2 விருந்து அட்டெண்ட் பண்ணேன். 2 விருந்துலேயும் அப்படியே தான். அதில் ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து 1/2 கிலோ அளவு கறியை வச்சு விட்டாங்க. மற்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒய்ஃபும் பிள்ளைங்களும் வந்து சாப்பிடாம வச்சுட்டாங்க. அதை சாப்பிட்டேன். இருந்தாலும் நான் முட்டை தொடலை, மீன் தொடலை. ஏன்னா மட்டன் மட்டுமே சாப்பிட்டுட்டு இருக்கிறேங்க. அது கூட அதையும் மிங்கிள் ஆக்கிக்கூடாது அப்படின்னு அதெல்லாம் தவிர்த்துட்டு நான் எடுத்தது. இன்றைக்கி மீன் தவிர்க்கிறதுலாம் எனக்கு ஒரு மனவலி உருவாக்கி விட்டுருச்சு. ஏன்னா நான் ஒரு மீன் விரும்பி. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேறு பார்த்திங்கன்னா சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தாங்க ட்ரீட்டு. நம்ம எனக்கு ஒரு நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் வெளியே சாப்பிடுவாங்க. அந்த ஒரு நாள் நம்ம தவிர்த்துங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே என்னை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. 2வது அவங்களும் சும்மா இப்படி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுறாரா, சாப்பிட்றா, ஒரு நாள் என்னடா இப்படி அப்படிம்பாங்க. நானும் அதை தான் சொல்கிறேன். ஒரு நாளில் இருந்தால் ஒன்றும் பரவப்படுறதில்ல. ஆசையாக இருந்தால் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க, அளவாக சாப்பிட்டுக்குங்க, அடிக்கடி சாப்பிட வேண்டாம் அப்படின்னு நம்மளே சொல்லும்போது நானே வந்து சாப்பிடாமல் இருக்க முடியாதுல்ல. சரின்ட்டு நானும் சாப்பிட்டேன். இப்போ மறுபடியும் கறி விருந்தா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அது வேகாலம் வந்தால் தான் இங்கே வந்து ஃபுல்லாக தேவோம். அதாவது வேண்டுதல் கடாய் வெட்டுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வினிப்பன் கோயிலுக்கு, ஆயனார்ப்பனுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி. அதனால் என்னென்னா இந்த டைமும் சொந்த பந்தம் நம்ம வந்து நாளைக்கு விருந்து. இனி அந்த தப்பு செய்யக்கூடாது. இப்போ நானாக வீட்டில் கறி எடுப்பேன்னா கிடையாது. பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு நான் அனுப்பிடுவேன். இங்கே சாப்பிட்டுப்பாங்க. சந்தியாவுக்கு சுத்தமாக வந்து மட்டன் எதுக்காவது வயிற்று வலி வரும், வாமிட் எடுத்துருவா. சிக்கன் மட்டும் தான் பிடிக்கும். அந்த சிக்கனும் சாப்பிட மாட்டேன். ஏன்னா அவளுக்கு வந்து அல்சர் பிரச்சனை. கஷ்டப்பட்டு எனக்கு நல்லா ஆசைப்பட்டு கேட்டு கெஞ்சி நான் வாங்கிட்டு வர சொல்லிடுவோம். வாங்கிட்டு வந்து கொடுத்தா நம்ம ஆஸ்பத்திரி செலவு வச்சு விட்ருவோம். ஓகேங்களா? அப்படிங்கும்போது நம்ம இந்த தருணத்தில் என்ன நான் காப்பாற்றணும்னா நமக்கு பரவுதுன்னா இப்போ நீங்களுமே பயந்துக்குவீங்களே. இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்குமானா இருக்குது. ஏன்னா வெளியே வேலைக்கு போகலை. வேலைக்கு போய் முதுகு பெயின், ட்ராவல் பெயின் இதுமாரி வந்தால் கூட நான் சாப்பிட்டுருவேன் கறி. ஆனால் இப்போ வெட்டியாக வீட்டில் வெயிலில் வேலைக்கு போவோம், வீட்டிலே தான் இருக்கிறேன், இருக்கிறத வச்சு வாழ்கிறேன். அப்படிங்கும்போது நம்ம வந்து சாப்பிட வேண்டாம்னு என் மனசு சொல்லுது, உடலும் சொல்லுது பெண்பிள்ளை பருவத்தினால. ஆனால் சொந்த பந்தங்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க, இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க நண்பர்கள், நீங்கள் கமெண்ட் போட்டிங்கன்னா நீங்கள் சொல்கிறது தான் வேதவாக்கு. என் பேச்சு எப்படி நீங்கள் கேட்குறீங்களோ அதுமாதிரி உங்கள் பேச்சு நான் கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். கறி நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் நான் கறி விட்டால் தான் எனக்கு பரவாயில்ல தடுக்கும். ஓகேங்களா? அது இப்போ தான் மழைக்காலம் குளிர் காலத்தில் எடுத்துக்க சொல்லுவோம். நானுமே சாப்பிடுவேன். நினச்சா போனால் வந்தால் மெயினாக குழந்தை பிள்ளைகளுக்கு, சிறு குழந்தைகளுக்கெல்லாம் கறிகாய் வந்து கூடாது, முட்டை கூடாது, பால் கூடாதுன்னா சத்து போயிடும். அந்த காலம் வேறு, இந்த காலம் வேறு. அந்த காலத்தில் நாட்டு காய்கறி, கீரைகள், பழங்கள் இருந்துச்சு, சத்தாக இருந்துச்சு. இன்றைக்கெல்லாம் ஹைப்ரிட்டில் வந்து போதிய அளவு ஊட்டச்சத்து இல்லைனால இதுமாரி பால், முட்டை, தயிர் அப்படி தான் போகிற மாரி இருக்குது. அதனால் குழந்தைகளுக்கு வேறு கட்டுப்பாடு, பெரியங்களுக்கு வேறு கட்டுப்பாடு. பெரியங்களுக்கு உடம்பு உஷ்ணமாக இருக்கும், மன அழுத்தம் இருக்கும், கவலை இருக்கும். அதனால் நான்வெஜ் ஹீட் பண்ணி பரப்பி விட்டுரும். சின்ன பிள்ளைங்க அப்படி இல்லை, கள்ளக்கவலை இல்லாத தானே. அதனால் சட்டுன்னு வந்து கண்ட்ரோல் பற்றி குணமாக்கலாம். அளவாக கொடுங்க, அதிகமாக வேண்டாம். நல்லது அதிகமாக கொடுங்க, தீயதை கொஞ்சம் குறைச்சி கொடுங்க. வெண்புள்ளிக்கு தீயது. மற்றபடி மற்ற உடம்புக்கு, உறுப்புக்கு அது ஒரு ஊட்டச்சத்து தான். அது தெளிவாக தெரிஞ்சு கொடுங்க. அதேமாதிரி இந்த வெய்ய காலத்தில் ஒரு நாளைக்கு 2 முறை தண்ணி வாருங்க. உடம்பு ரொம்ப உஷ்ணமாக இருக்குது, அதனாலையும் பரவும். இப்போ கறிகாய் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணமும் அதுதான். நம்ம கறிகாய் சாப்பிடும்போது பாடி வந்து ஹீட் ஆகும்.